ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஞானியே, நான் கடவுளை உடனே சந்திக்க வேண்டும், அதற்கு ஏதாவது வழி கூறுங்கள் என்று அந்த நாட்டின் மன்னன் ஒரு ஞானியிடம் கேட்டான். மன்னரே, நான் தினமும் கடவுளுடன் தொடர்பில் இருக்கிறேன். அவரிடம் சொல்லி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தருகிறேன். உங்களுடைய பயோடேட்டாவை கொடுங்கள், அப்போதுதான் நீங்கள் யார் என்பதை நான் கடவுளிடம் கூற முடியும் என்றார் ஞானி. மன்னனும் அவருடைய பெயர், அரண்மனை அட்ரஸ் அண்ட் அவரை பற்றிய விவரம் எழுதி அந்த பேப்பரை ஞானியிடம் கொடுத்தார். ஞானி அதை பார்த்தவுடன், மன்னா, நீங்கள் எழுதிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சுத்த பொய் என்றார். மன்னனுக்கு அதிர்ச்சி. இல்லை இல்லை, நான் சரியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துள்ளேன் என்றார் பதட்டத்துடன். நீங்கள் கொடுத்த தகவல் சரி என்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் அந்த ஞானி. உங்கள் பெயர் உண்மை என்றால் நான் அதை மாற்றுகிறேன், நீங்களும் மாறுவீர்களா? இல்லை, என் பெயர் மாறுவதால் நான் எப்படி மாறுவேன்? நான் நானாகவே தான் இருப்பேன் என்று மன்னன் கூறினான். அப்போ நீங்கள் உங்கள் பெயர் இல்லை, உங்களது உண்மையான அடையாளம் உங்கள் பெயர் இல்லை. பெயர் மாறினாலும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீர்கள், அப்படித்தானே என்றார் அந்த ஞானி. ஆம் என்றான் மன்னன். இன்று மன்னனாக இருக்கும் நீங்கள் நாளை உங்கள் நாட்டை இழந்து ஒரு பிச்சைக்காரனாக ஆகிறீர்கள். நீங்கள் மாறுவீர்களா? என் நாட்டை இழக்கலாம், என் நிலைமை பிச்சைக்காரனாக மாறலாம், ஆனால் நான் நானாகத்தான் இருப்பேன். அதில் எப்படி மாற்றம் வரும் என்றான் மன்னன். அப்போ இந்த நாடும் உங்களது உண்மையான அடையாளம் இல்லை என்பது தெளிவாகிறது இல்லையா என்றார் அந்த ஞானி. அதை உங்களிடம் எடுத்தாலும் நீங்கள் மாறப்போவதில்லை இல்லையா என்றார் ஞானி. ஆம் என்றான் மன்னன். மன்னா, உங்கள் வயது என்ன? என் வயது 45 என்றான் மன்னன். நீங்கள் உங்களது 50 வயதை அடைகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். வயது மாறினாலும் நீங்கள் வேறு ஆளாக மாறுவீர்களா அல்லது அதே ஆளாக இருப்பீர்களா? நான் ஏன் மாறப்போகிறேன்? நான் நானாகத்தான் இருப்பேன் என்றார் மன்னன். அப்போ உங்களது வயது, உடல் உங்கள் அடையாளம் ஆகாது. அப்போ நீங்கள் யார்? பட்டம், பெயர், பதவி எல்லாம் மாறினாலும் நீங்கள் மாறாமல் இருக்கிறீர்கள். உண்மையான நீங்கள் யார்? மன்னா, உங்கள் அடையாளத்தை சரியாக தப்பு இல்லாமல் எழுதி கொடுத்தால் கடவுளுக்கு அதை நான் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி தருகிறேன் என்றார். மன்னன் அதற்கு, நான் உண்மையில் யார் என்பது எனக்கு தெரியவில்லையே என்று வருந்தினான். அதற்கு ஞானி, முதலில் உண்மையில் நீ யார் என்பதை கண்டுபிடி. எப்போ நீ அதை கண்டுபிடிக்கிறாயோ அந்த நொடியே கடவுள் உன்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்பார் என்றார். உடல் மாறிக்கொண்டே இருக்கும், வயதாகிக் கொண்டே இருக்கும், உருவம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் நான் என்ற உணர்வு வயதாவதால் மாறுவதில்லை. நான் மாறுவதில்லை. You are not your biodata. You are truly pure awareness, unchanging, blissful consciousness, enlivening BMI, that is body, mind and intellect. அதுதான் முக்கியம். பெயரை மாற்றி வைப்பதால் நான் மாறாது. இறைவா நன்றி.